அப்புறம் அத பத்தி சொன்னா ஆமா அவ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லல. அப்படி சொல்லலையே. GT Holidays presents Bihanut's Deepak Fans Festival powered by Howda Pay Cardia Groundnut Oil. கேர்ள்ஸ் கண்டெஸ்டன்ஸ் இருந்தாங்கல்ல, அப்ப அங்க இருக்கிற இந்த கேரக்டர் பார்த்துட்டு எப்பா இதுக்கு என் பொண்டாட்டியே எவ்வளோ பெட்டர்னு யாரை பார்த்து நீ நினைச்ச? சத்தியமா எவனுக்கும் எந்த பொண்ணை பார்த்தாலும் இதுக்கு என் பொண்டாட்டி பெட்டர்னு தோணவே தோணாது. உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு. ஒரு எபிசோட்ல முத்துக்கிட்டே சொல்லிருப்பேன் நான். டேய் என்னடா கார்ல உட்கார்ந்து அப்படி என்ன பண்ணுவீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்க கார்ல வந்து என்ன பண்ணுறதா நீங்க நாட்டுல வந்து நாங்க சொல்றதை விட கமெண்ட் செக்ஷன்ல பல கல்யாணம் ஆன ஆம்பளைங்க சொல்லுவாங்க, அவங்கள கேட்டுக்கோங்க. நிம்மதியா ஒரு 4 ஃபோன் பேச முடியும். மேல போல ஃபோன் எடுத்தா எதுக்கு ஃபோன்? அது கேட்பாங்க. யார்கிட்ட ஃபோன் பேசுவீங்க? எங்க பொண்டாட்டிங்களே எங்களை சந்தேகப்படல, நீ ஏமா சந்தேக புத்தியோட பேசுறது தானே கூப்பிட்டீங்க. கஷ்டப்பட்டாங்க. சோ உள்ள போய் நீ கஷ்டப்படக்கூடாது. நான் வெளில இருந்து அத உடனே ட்ரோல் கண்டென்ட்டா. நீ வந்து எவ்வளவு வெளியில கஷ்டப்பட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்புறம் அத பத்தி சொன்னா ஆமா அவ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லல. அப்படி சொல்லலையே. இல்லமா இருமா இந்த சீசன் சரி தீபக் சொல்றா. பாட்காஸ்ட் பேர் ஆளுகள் பேசினது இருக்கீங்க. சரி நீ பேசுடா. கமெண்ட்ஸ் ஸ்க்ரோலிங். சத்தியத்தை நம்பி ஓ லாபம் இல்ல தம்பி. நிச்சயமா நீதியா வெல்லும் ஒரு தேதியா. GT Holidays presents Behind Woods Deepak Fans Festival powered by Howda Pay Cardia கடலெண்ணெய். இது வரைக்கும் கேட்காத ஒரு 3 கேள்விகள் நீங்க வந்து தீபக் கிட்டயும் நீங்க சஞ்சீவ் அவர்கிட்டயும் கேள்வி. இது வரைக்கும் கேட்காத கேள்வி உனக்கு என்ன மனசுல இருக்குதோ தீபக் கேள்வி. அததான் டெய்லி நைட் கழுவி ஊத்துறோமே. புதுசா என்னத்த கேட்கணுமா? அல்லோ நீ தப்பா கேட்ட. என்கிட்ட கேள்வி கேட்க சொல்ல கழுவி ஊத்துறதுக்கு அங்க இருந்து இங்க வரணும், இங்க இருந்து இங்க வரணும். ஆமா சூப்பர். நீ முதல் கேட்டுக்கோமா. சஞ்சீவ் அண்ணா அண்ணான்ல மட்டும் தான் மரியாதை இருக்கும். வா வா வா. என்னைக்காவது உங்களை நான் மரியாதை குறைவா பேசியிருக்கேன் அண்ணா? ஐயோ ஐயோ சொல்லுமா. தீபக் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். பிக் பாஸ்ல வந்து கேர்ள்ஸ் இருந்தாங்கல்ல. பிக் பாஸ்ல கேர்ள்ஸ் இருந்தாங்கலடா. பைக் கொடுத்ததுல இருந்து இவளே பேசி. நான் தானே கேள்வி கேட்கணும். இல்ல தீபக் கிட்ட ரெண்டு பேர் கிட்ட கேளு. நீ ரெண்டு பேர் கிட்ட பாத்து பாத்து கேட்கலாம். எல்லாரும் எல்லார்ட்டயும் கேட்கலாம். இல்ல நான் நீ வந்து பிக் பாஸ்க்கு போனலடா. அங்க கேர்ள்ஸ் கண்டெஸ்டன்ஸ் இருந்தாங்கல்ல இது பண்றதுக்கு. அப்ப நீ இப்ப இங்க வந்து சொல்ல ரஞ்சினி பேசிக்கிட்டே இருப்பா. ஐயோ ரஞ்சினி டாமினேட். அப்ப அங்க இருக்கிற இந்த கேரக்டர் பார்த்துட்டு எப்பா இதுக்கு என் பொண்டாட்டியே எவ்வளவு பெட்டர்னு யாரை பார்த்து நீ நினைச்ச? சத்தியமா எவனுக்கும் எந்த பொண்ணை பார்த்தாலும் இதுக்கு என் பொண்டாட்டி பெட்டர்னு தோணவே தோணாது. யூ டோன்ட். உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு. அப்படினா நீ அநியாயமா போய் சொல்றேன்னு அர்த்தம். இல்ல அந்த மாதிரி அதான் சொல்றாங்கல ஜுஜுபியா இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் क्वेश्चन. ஓகே எங்க எல்லாரும் ஐ திங்க் லேடிஸ் மோஸ்டா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வியா இருக்கும். நாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. கார்ல உட்கார்ந்து அப்படி என்ன பண்ணுவீங்க? The nation wants to know. 2 hours 3 ஹவர்ஸ்ங்க ஷூட்டிங் முடிச்சு தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார் வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டி வாசல்ல தான் வரும். ஆனால் அங்கேருந்து மேலே ஃப்ளாட் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு மனுஷன் நுழையிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். அது என்ன பண்ணுவீங்க? பதில் நாங்கள் சொல்கிறத விட கமெண்ட் செக்ஷன்ல பல கல்யாணம் ஆன ஆம்பளைங்க சொல்லுவாங்க, அவங்கள கேட்டுக்கோங்க. அதெல்லாம் இதெல்லாம் உங்க ரெண்டு பேரும் கேளுமா. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவருக்கு இதே பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சாமா? 12 சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்பீங்க என்ன? கேட்க மாட்டீங்கல்ல? அது கம்பெனிக்குள்ள போனா கார்டு ஸ்வைப் பண்ணிட்டா அட்டெண்டன்ஸ் லாக் ஆயிடும். ஆனா அவங்க சீட்ல போய் எப்படின்னா கேட்டுக்குள்ள வந்துட்டோம், வீட்டுக்கு நான் வந்துட்டேனே அதான். ஆனா மேல வர மாட்டாங்க. அதான் நான் தான் வீட்டுக்கு ஒரு 4 ஃபோன் பேச முடியும். மேல போனா ஃபோன் எடுத்தா எதுக்கு ஃபோன்? அது கேட்பாங்க. யார்கிட்ட ஃபோன் பேசுவீங்க? நான் இவங்கிட்ட இவங்கிட்ட ஏன் பக்கத்துல இருந்து ஃபோன் பேசுவீங்க? மொச்சை என்கிட்ட. எங்க பொண்டாட்டிங்களே எங்களை சந்தேகப்படல, நீ ஏமா சந்தேக புத்தியோட கேக்குற? நான் கேப்பேன். இது வீட்ல கேளுமா, எங்ககிட்ட கேட்காதமா. என்ன நாங்க நிறைய விஷயங்கள் பொதுவா அன்னைக்கு நாள்ல நடந்த ஷூட்டிங் பத்தி பேசுவோம். ஆனா மேல வந்து யார்கிட்ட பேசினா கண்டென்ட் வரவே வராது பேசுவோம். இல்ல மேல வந்து அந்த டிஸ்கஸே பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒரு ஃபோன் பேசணும் வெச்சுக்கோங்களேன். ஃபோன் வெச்சக்கமா பிரீத்தி இது பண்ணடா அது பண்ணாடா இது பண்ணாடா அந்த கான்வர்சேஷன் போயிடும். இவங்க ரெண்டு பேரும் 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அது ஒண்ணும் இல்ல யூசுவல் ஸ்டோரி தான் அப்படினு போய்டுவான். என்ன சொன்னாரு சஞ்சீவனா? ஒண்ணும் இல்ல யூசுவல் ஸ்டோரி தான். அதேதான். கண்டென்ட்டே வராது. வாயில இருந்து கப்பு சுப்பு. men are like that. நீங்க ஏதாவது கண்டென்ட் கொடுப்பீங்களா வீட்ல? கொடுக்க மாட்டீங்களா? அவர் கொடுப்பாருன்றாரு.
வெள்ளை ஷர்ட் கொடுப்பேன்றாரு அவ்வளவு உண்மையா இல்லைங்க இருக்காரு. நான் இந்த பேர் என்ன பேசிப்போங்கன்னா அதான் சொல்றேன், உங்களுக்கு தான் பதில் சொல்றேன். ஷூட்டிங்ல நடந்தா நல்ல விஷயங்களை பேசிப்போம், போய், ஷூட்டிங்ல போய். ஏதாச்சும் அடுத்து பிரச்சனை இந்த இருந்தா character வந்து அதை பத்தி எப்படி பேசுவோம். பண்ணலாம். நாளைக்கு ஷூட்டிங்ல என்ன பண்றதுங்க பத்தி பேசுவோம். அடுத்தது இப்ப நம்ம மேல வீட்டுக்கு போனா என்னெல்லாம் டார்ச்சர் அனுபவிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி பேசிப்போம். அதெல்லாம் பேசி முடிச்சு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டு மேல வருவோம். ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பிரீத்தி கரெக்டா கடைசி பாயிண்ட் மேபி கரெக்டா இருக்கலாம். அந்த ஷூட்டிங்ல என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், உனக்கு இதெல்லாம் தெரியுமா போய். அதெல்லாம் நாங்க பேசுறது எப்படி அதான் தெரியலன்னு கேக்குறீங்க. அப்ப தெரியுது சொல்றோம் கேட்டுக்கோங்க. இல்ல உலகத்துக்கு தெரியணும்ல. அதான் சொல்லி வச்சது நேஷன் வான்ஸ். And ரொம்ப நாங்க முக்கியமான கேள்வி. நேரடியா நாங்க கார்ல கேட்டா வந்து என்ன correct. பண்ணுறதா நீங்க நாட்டுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆமா பாரு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க எல்லாரும் நான் கீழ உன்கிட்ட வந்து மேல வர சொல்லிட்டேன், நீ வீட்டுல மாட்டோம். போய் கேளு. நீ கேட்காத. ஓகே சூப்பர். அடுத்தது ஜாலியா இருக்குப்பா. ப்ளீஸ் பா ஒன் மோர் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு ஜாலியா இருக்கு. நீ சொல்லு நீ சொல்லு. நீ சொல்ல பிரீத்தி, உனக்கு வந்து நடிப்பில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட்னா பிரீத்தி தான் சொல்லணும். ஸோ பிரீத்தி, நீங்கள் வந்து என்ன ஒரு சேலஞ்ச், இப்போ கூட சமீபத்தில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள் அதுக்காக. பன்முக நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. ஸோ அது உண்மையிலே அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு தான். ஸோ நீங்கள் வந்து சேலஞ்சிங்கான ஒரு ரோல் நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? டிஸ்கிரைப் தட் கேரக்டர். ஏன் நீங்க எதுக்கு மைக் எடுக்கிறீங்க? கேட்டது அவளடா. என்ன யோசனை? சேலஞ்சிங்கான ரோல் அப்படின்னு நான் ஒன்று சீரியஸ் நோட் சொல்லணும்னா, எனக்கு எப்போவுமே இந்த மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசி அந்த மாதிரி என்னோட ஓன் வாய்ஸில் ஒரு இப்போ கேஷுவலாக நடிக்கிறாங்கல்ல, இப்போது நிறைய இறுதி சுற்று இந்த மாதிரி மூவிஸ் அந்த மாதிரி பண்ணணுங்கிறது ஆசை இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சீரியல் பொறுத்த வரைக்கும், நான் இப்போ ஒரு பிரீத்தியாக இருக்கேன்ல சஞ்சீவ், ஒரு நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு நார்மல் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். அதாவது ரொம்ப நல்ல பொண்ணா இல்லை ஓவர் வில்லியா, இது எல்லாமே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி தான் நம்ம நடிக்கிறோம். பட் அதெல்லாம் இல்லாமல் கேஷுவலாக ஒரு இதோட அந்த ஸ்டைல் ஆஃப் நம்ம கேபி சார் சீரியல் மாதிரி திரும்ப பண்ணணுங்கிற ஆசை உண்டு. சரி, சஞ்சீவ் வந்து நீ நிறைய விஷயங்கள் வந்து சஞ்சீவுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஆஸ் இன் ஆங்கரிங் பண்ணுறப்போ அந்த எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். சரியா? ஆமாம் ஆமாம், நான் பேசுறது எல்லாமே அவள் எழுதி கொடுத்தது தானே. இல்லை சீரியஸா மாநாடு மயிலாடல நான் கடைசியா ஃபாஸ்டா ஏன் அந்த நல்ல சிரிப்பு விஷயம் சொல்லும்போது அவங்க சொல்லும்போது வேற மாதிரி தெரியுது. why that laughter tell me? இல்ல மாநாடு மயிலாடல நான் கடைசியில ஃபாஸ்டா பேசுறது எல்லாமே பிரீத்தி எழுதி கொடுத்தது தான். அந்த எல்லாமே ஃபாஸ்டா பேசுறானா? ஃபாஸ்டா பேசுறது மட்டும் தான் என் வேலை, எழுதி கொடுத்தது அவ. அதான் பிரீத்தி அவளை ஃபாஸ்ட்டாக தான் எழுதுவா. அப்படி எழுதி கொடுத்தா அவன் ஃபாஸ்ட்டாக பேசிடுவான். சரி, அவங்ககிட்ட வந்து நீ வந்து அவனுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கில் என்ன மாற்றிக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? எனக்கு அவரோட ஸ்பீட் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில இடத்துல அந்த ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, வேறு மாதிரி வேறு மாடுலேஷன்ஸ்லாம் கொடுத்து பண்ணலாமே அப்படின்னு தோணும். வேறு ஒன்றும் இல்லை. ரஞ்சினி, இப்போ நான் உன்னை கேட்குறேன். ஐயா நிறைய கேளுங்கய்யா ப்ளீஸ். ரொம்ப பாதிக்கப்பட்டா குடும்பத்தில் இன்னும் 2 பேர் தான் வரல, அவங்க கூட்டு வந்து உட்கார வச்சிடுறேன். இல்லை அது நான் வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே கேட்டாங்களா இல்லையான்னு தெரில. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிக் பாஸில் வந்து தீபக்கை பார்த்தாச்சு, பிக் பாஸ்க்கு முன்னாடி தீபக்கை பார்த்தாச்சு, இப்போ பிக் பாஸ்லேருந்து வந்தாச்சு தீபக். இப்போ தீபக்கிட்டேருந்து நீ பிக் பாஸ்ல இருந்த மாதிரியே வீட்லயும் இரு அப்படிங்கறத நீ எதிர்பார்க்கறியா, இல்ல வேணாம் நீ பழைய தீபக்காவே இரு அப்படிங்கறத எதிர்பார்க்கறியா? அந்த கேப்டன்ஷிப் எல்லாமே தீபக் கிட்ட இருந்த குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப், ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ். அவன் எப்பயுமே வீட்டில் வந்து அவன் பொருளை கரெக்டாக வச்சுக்கிட்டு நீட்டாக வச்சுட்டு இருக்கிறது தான். ஸோ தட் இஸ் சம்திங் விச் வி ஆல் நோ தட் சைட் ஆஃப் தீபக். பட் ஆப்வியஸாக வந்துட்டு அங்கே வந்து தீபக்கே ஹி சைட் எனக்கு அங்கே போய் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். லைக் என்னோட கோவத்தை எப்படி வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சண்டை நடந்தால் அதுக்கு ஒரு க்ளோஷர் வந்து கொடுக்கணும், ஸோ தட் இட் டசன்ட் ப்ரொலாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி நீட் டு கீப் க்ரோயிங் எவ்ரி டே, வி நீட் டு கீப் பிகமிங் அ பெட்டர் பர்சன். ஸோ இஃப் ஹி ஹஸ் லேர்ன் சம்திங் பெட்டர், வை நாட் ஃபாலோ இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப். தீபக் வந்து பேசிக்காக ஒரு இமோஷனை ரொம்ப ஜாஸ்தி வெளிப்படுத்துகிற ஆள் கிடையாது. அவங்க அப்பா செத்து போனதுக்கு ஒரே ஒரு நாள் தான் அழுதான். அவன் வந்து ஒரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுறாள். பட் பிக் பாஸ் வந்து அவனை வந்து ஒரு இமோஷ்னலாக மேட் இம் வல்னரபிள். ஸோ எனக்கு ஏதோ வந்து அவன் ஒரு லெட் லூஸ் பண்ணி லைக் ஒரு இமோஷன்ஸை வெளிக்காட்டுறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மென்டல் ஹெல்த். ரொம்ப அடக்கி அழுகையோ கோவமோ வச்சுக்கிறது வந்து தப்பு. அதில் சம்டைம்ஸ் அவன் வந்து ஒருத்தவங்க கிட்ட மனசு விட்டு அழுது ஒரு மன்னிப்பு கேட்குறதோ இல்லை ஒருத்தவங்க கிட்ட கேர் காட்டுறதோ சத்தியமாக எனக்கு வெளிலேருந்து பார்க்குறப்ப ஐ வாஸ் ஹாப்பி டு see my husband in that way, you know, bringing out the emotions in him. So that's a good thing. So அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது தானே. ஆக்சுவலாக ஆமாம், கரெக்டு தான் ரஞ்சினி சொல்கிறது. தீபக் எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்கு. பாட்காஸ்ட் பேர் ஆளுகள் பேசினது இருக்கீங்க. சரி நீ பேசுகிறான்.
சாமி நீயே பேசு. சரி பேசு நல்லா தான் இருக்கு. மீட் வித் தீபக்னா தீபக்கை பத்தி நாங்க சொல்லணும் ஜனங்களுக்கு, அதுதான் மீட் வித் தீபக். அது சொல்லடா, நான் ஏதோ ஒரு சொல்ல வரேன், இப்போ சொல்லலான்னு வரதுல இவங்க பேசிக்கிறேன், நான் மறந்துடுறேன். சரி பேசு. இல்ல மறந்துச்சு, விடு நீ பேசு. இதுதாங்க நார்மலா குரூப்குள்ள இதுதான் நடக்கும். மேக்ஸிமம் பேசுறது இதோ இந்த 2 பேர் தான் பேசுவாங்க. அண்ணா தங்கச்சின்னு யாரையுமே பேச விட மாட்டாங்க. இதுக்குள்ள நிஷான் ஒரு கேரக்டர் இருக்கு, அது கண்டிப்பா எப்படியாவது உள்ள எலி பூந்து பேசிடும். பட் பேசாம கடைசியில சைலண்டா எங்க பாயிண்ட்ஸ் எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது முதல் ஆள் தீபக், அடுத்தது நான் தான். நாங்க 2 பேர் மட்டும் நீங்க தான் அதிகம் பேசுறீங்களா, அததான் சொல்ல வராங்க. பேசுறது தானே கூப்பிட்டீங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி தீபக்கை வந்து இமோஷனில் வந்து நீ கரெக்டாக உன் ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். உள்ளே வச்சு அமுக்கி வச்சா அது இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும் அப்படின்ட்டு. என்ன தீபக் ஓகேவா? ஓகே. இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா அட்வைஸ்? கண்டிப்பா நிச்சயமா ஷூர். சூப்பர். அடுத்த சீசன் ஒருவேளை இவங்க பிக் பாஸ் உள்ள போனா என்ன அட்வைஸ் எல்லாரும் கொடுப்பீங்க 3 பேரும்? போவே தேவையில்லை. உல்டா அட்வைஸ். ஏன் நீங்க மட்டும் போனீங்கல்ல? ஏங்க அவங்க போனானா நான் எவ்வளோ கஷ்டப்படணுங்க. 24 hours போடாதுங்க. நான் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அவங்க ஷி வாஸ் லைக் வெளியில இருக்கிறவங்கலாம் கஷ்டம் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. உள்ள நாங்க இருந்துருவோம், எந்த இது இருக்காது. வெளியில வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ உள்ள போய் நீ கஷ்டப்படக்கூடாது, நான் வெளில இருந்து நான் கஷ்டப்பட. நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்ல வந்த, அது அப்படியே மாத்தி வேற மாதிரி சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க. அதுவும் மாத்தி வேற மாதிரி சீரியஸா என்ன பத்தி ஒரு 2 நல்ல விஷயம் சொன்னா இங்க இருக்கிறவங்க யாருக்கும் பொறுக்காது. உடனே நீ வந்து எவ்வளவு வெளியில கஷ்டப்பட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்புறம் அத பத்தி சொன்னா ஆமா அவ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லல. அப்படி சொல்லலையே. இல்லப்பா இருமா, இந்த சீசன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் என் கூட இருந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 சமத்தான ஹவுஸ்மேட்ஸாக இருந்ததுனால தான் இந்த சீசன் ரொம்ப நல்லா போச்சு. நீ போகிற சீசனில் வந்து ஏடாவடமான கேரக்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீ சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்க அப்படி கிடையாது. தெரிச்சு விட்டு நீங்க அந்த அர்த்தத்திலயா சொன்னீங்க? அம்மா ஏதோ சொல்ற கேட்கணுமா? வேற சொன்னாரு. பாவம் இந்த புரியல. இல்ல அவன் ஆரம்பிச்சது வந்து நானா போவானான்னு ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வந்து வெளியில இருந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். அது எந்த அர்த்தத்துல சொன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னது நீங்க அப்படி இல்ல உள்ள போய் அவங்க இருக்கிறது பாக்குறது வந்து நம்மளுக்கு தான் இங்க கஷ்டமா இருக்கும், அவங்க கஷ்டப்படுறது பார்த்தா அப்படின்னு அப்படி ஒரு பெல்ட்டி. பேசிக்கா என்ன சொல்றா போதாவலன்ற பாயிண்ட் டேக்கன் பாப்போ. as you say நான் என்னன்னு சொல்வேனா, நான் அப்படியே தீபக் அட்வைஸ் பண்ண அப்படியே உல்டா அட்வைஸ். நீ தயவு செய்து உள்ள போயிட்டு நீயா இருக்காத. நான் இவங்கிட்ட சொன்ன அம்சது வந்து நீயா இருடா, ஜாலியா இருக்கும் அப்படின்னு. நான் ரஞ்சினி கிட்ட சொல்லி அனுப்பினோம்னா நீயா இருக்காத, ஒரு 30 நாள் விடு, மற்றவங்களாம் என்ன பேசுறாங்களோ பேசட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ ஃபர்ஸ்ட் டேலேருந்து வெடிக்க ஆரம்பிச்சுன்னா சரவெடி மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும், உனக்கு இல்லை மற்றவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால வேண்டாம். ஆமா. அதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுல செகண்ட் அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து பாலிடிக்ஸ் பேச மாட்டாங்க, பிக் பாஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் சீசன்லயோ என்னமோ தெரியல, பரணின்னு ஒரு ஆக்டர் வந்து எகிரி குதிச்சார்ல, ஃபர்ஸ்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல என்ன வரும், பிக் பாஸ் போன ஒரே வாரத்துல மத்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் எகிரி குதிச்சாங்கன்னு வரும். என்னடா காலையில ஒரே கண்டஸ்டன்ட் ரஜினி மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க, நைட்டா எல்லாரும் கேமராமேன் கூட லைவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதனால ரஞ்சினிக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் அட்வைஸ். ஏன்னா ரஞ்சினி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மூஞ்சில அடிச்ச மாதிரி அப்படியே பேசிடுவா. அண்ட் இன்னொரு விஷயம், அவகிட்ட அந்த டிபேட் மோட் வந்துட்டானா அவ சொல்றத கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுதான் அப்படின்னு நிப்பா. அதுதான் நிப்பா, ஸ்ட்ராங்கா நிப்பா. ஸோ அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், அது அவள் சொல்கிறது அப்படி ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் நிற்பா. அது கேட்குறவங்க யார் இருக்காங்களோ இல்லையோ கவலையில், ஹாலில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, அப்படியும் அங்கே நின்று பேசிகிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு நியாயம் தெரிஞ்சுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ராங் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் கிடையாதுங்க, எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் ஆகிடாது. நியாயம் ஆனால் நியாயமாக தெரியாமல் மாட்டிச்சு அந்த பாயிண்ட்னா இன்னும் காலி. சமாளிஃபிகேஷன் பண்ணுறீங்க, புரிய மாட்டேதுமா. என்ன புரியுது. ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னா என்ன கொடுப்பீங்க? இவளுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். இவ கண்டஸ்டன்ஸாக போறா அப்படின்னு மற்றவங்க யாருக்கா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் காஷியஸாக இருங்க, போகணுமா வேணாமா நீங்க யோசிங்க. வெளியில போட்டுருவீங்களா நீங்களே அடுத்த சீசனுக்கு போறவங்க? அடுத்த சீசன்ல இவ போறா அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் தீபக் போறாங்க அப்படின்னா பாருங்க, வேணாடா எனக்கு எந்த காசு கொடுத்தாலும் நான் வரலடா சாமி. யாருக்கு எந்த பயம் வேணா நான் போக மாட்டீங்க. சூப்பர். ஃபைனலி ஒரே ஒரு விஷயம், ஐ திங்க் ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப். ஐ திங்க் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்கள் 2 பேர்கிட்ட மட்டும் கேட்குறேன், வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டு போத் ஆஃப் யூ? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல. வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னா, சண்டைலாம் போடுவோம். ஐ மீன் என்ன சொல்கிறது, கிளீஷேவாக இருக்கும். நான்
என்றைக்குமே நாங்கள் ஒருத்தர் என்னதான் சண்டை போட்டாலும் எல்லாரும் சொல்கிறது தான், விட்டு கொடுத்துக்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போ அவனுக்கு ஒன்றுன்னா நான் இருப்பேன், எனக்கு ஒன்றுன்னா அவன் இருப்பான், அந்த மாதிரி தான். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு சாங் பாடிங்கன்னா அப்படியே இந்த கடையை மூடிடலாம். வெள்ளிப்பானம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, அடவெட்டி பைய உன்னிடத்தில் என்ன இருக்கு, சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு, உத்தமனா நீ இருந்தா மிச முறுக்கு, சத்தியத்தை நம்பி ஓ லாபம் இல்ல தம்பி, ஆஹா நிச்சயமா நீதியா வெல்லும் ஒரு தேதியா, சும்மாக பூச்சாண்டி நீ காட்டாதே, கொஞ்சம் தானே வந்திருக்கு மிச்சம் வேகட்டும். என்னம்மா கண்ணு, அவ்வளவுதான் கண்ணு. Behind Woods Deepak's Fans Festival title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Auda Pay, your trusted payout partner. காடியா கடல் எண்ணெய், டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். GT Holidays presents Behind Woods Deepak Fans Festival, powered by Howda Pay, Cardia Groundnut Oil.